வணக்கம். சொல்வனம் சென்ற வார ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதேதோ விஷயங்கள சொல்லிண்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம கூட 2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ தொடர்ச்சியா பயின்று, கற்றுக் கொடுத்து வரும் இருவர் இணைகிறார்கள். ஒருவர் ரவிச்சந்திரன் அண்ணாசாமி, இன்னொருவர் நமக்கெல்லாம் அறிமுகமான தினேஷ் ஜெயபாலன். வாங்க. ஆம். ஸோ முதல்ல இந்த விஷயங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, சென்ற வாரத்துல கவர்ந்த உங்கள ரொம்ப, அதாவது ஒரு 10, 15, 20 செய்திகள் நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரே ஒரு செய்திய நீங்க முதல்ல சொல்லப் போறீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல முடியும்னா, எத நீங்க முக்கியமா சொல்லுவீங்க? தினேஷ். வணக்கம். கண்டிப்பா. அ அ டெய்லி செய்தி வந்துட்டே இருக்கு. எந்த செய்திய சொல்றது அப்படின்னு, எந்த செய்திய விடுறது அப்படின்னு சொல்லவே முடியாது. அ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கடந்த சில வாரங்கள்ல வந்துட்டு Grok வந்து அவங்களோட டீப் சர்ச் 2.5 ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. டீப் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் Claude அவங்களோட திங்கிங் நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டேன். ஒண்ணே ஒண்ணே ஒண்ணு தான். ஓகே, ஒண்ணே ஒண்ணு. இது ஓகே, ராபிட் ஃபயர் மாரி. ஓகே. ரவி. ஒண்ணே ஒண்ணு அ. Claude வச்சுக்கலாம். Claudeஓட இன்டர்நெட் சர்ச் வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க ரவி. வணக்கம். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆ பேசுபொருளாகப்பட்ட இந்த GPT-4o இமேஜ் ஜெனரேஷன். அதாவது ஏற்கனவே DALL-E மூலமா இமேஜ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சா கூட, இதில பல புதுமைகளை புகுத்தி, திடீர்னு அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுதான் என்னைய பொறுத்தவரையில ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். நன்றி. இப்போ கொஞ்சம் ஆழமா போலாம். தினேஷ், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். உங்கள பாதியில நிறுத்திட்டேன். ஸோ நீங்க இது பத்தி சொன்னீங்க. கிளாட் பத்தி சொன்னீங்க. என்ன விஷயம் அது? கிளாட் வந்துட்டு எ எ எ எல்லாரும் நம்ம தான் இணையத்துல ஏற்கனவே தேட முடியுமே. இது என்ன கிளாட் இணையத்த தேடுறதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சீங்க நீங்க. இல்ல, இல்ல. இது வந்து என்னன்னா, அ எல்லாம் டெக்னாலஜிஸ் வந்து இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி போட்டு, போட்டி போட்டு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப வந்து DeepSeek வந்துச்சு. இதுக்கு முன்னால வந்து ChatGPT வந்து முடிசூடா மன்னனா இருந்துச்சு. DeepSeek வந்த பிறகு லைட்டா கொஞ்சம் தடுமாறி, ஓகே நம்ம வந்து அந்த சீட்ல இருந்து நகர்த்திருவோம்னு நெனச்சாங்க. இப்பவும் ChatGPT வந்து ரவி சொன்ன மாரி வந்து இந்த இமேஜ் ஜெனரேஷன்லாம் பண்ண பிறகு வந்து இன்னும் முன்னணியில தான் இருக்காங்க. அவங்களோட LLM மாடல்ஸும், அவங்களோட லர்னிங் கேப்பபிலிட்டீஸ், அவங்க குடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்ன பண்றாங்கன்னா, இந்த முக்கியமான கம்பெனிகள் கிளாட் ஆகட்டும், அ அ அ ஜெமினி ஆகட்டும், Grok ஆகட்டும், ChatGPT ஆகட்டும் 4 பேரும் 4 கம்பெனி தவிர பெர்ப்ளெக்ஸிட்டி எல்லாமே இந்த எல்லா கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணோடு ஒண்ணு அவங்களோட ஃபீச்சர்ஸ் அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஜெமினில ஜெமினி வந்து கூகுளோட சாட் பாட். அதுல வந்து ஏற்கனவே வந்து இது மாரி நீங்க வெப்சைட்ல சர்ச் பண்ண முடியும். ஆனா இப்போ கிளாட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டா இருக்கிற நியூஸ கூட அதனால அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு டரிஃப் பத்தி ஒரு ரூல் போட்டாங்கன்னா, கிளாட் போய் அத பத்தி படிச்சு, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இது அதோட பதில சேர்த்துக்க முடியும். அது வந்து ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாரி DeepSeekல கொஞ்சம் இருந்துச்சு. ஆ ChatGPTல கொஞ்சம் இருந்துச்சு. பட் கிளாட் வந்து அத இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி, இன்னும் பெட்டரா குடுத்துருக்காங்க. இத வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, டெக்னாலஜி பேரிட்டி அப்டிம்பாங்க. இந்த மாரி டெக்னாலஜி வளர்ந்து வர சமயத்துல, இதே மாரி வந்து ஒரு அலையலையான டெக்னாலஜிஸ் முன்னேறிட்டு வர சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனி ஒரு ஃபீச்சர் அறிவிச்சாங்கன்னா, அடுத்த கம்பெனி அந்த ஃபீச்சர் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியும், அதை விட இன்னும் மேன்மைப்படுத்தி எப்படி குடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. அதான் கிளாட் பண்ணியிருக்காங்க. கிளாட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதோட துல்லியம் வந்து முதல்ல இருந்தே நல்லா இருந்துச்சு. அதுல இப்ப வந்து அ இந்த இந்த வெப் சர்ச்சும் சேர்ந்ததுனால, இன்னும் அது என்ஹான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க. இப்போ நெறைய பேர் அது ரிலீஸ் ஆனதுல நெறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கிளாட் எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் வெப் கிராலிங்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ரவி, கிளாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நன்றி. தினேஷ் ரொம்ப ரொம்ப அற்புதமா சொல்லிட்டாரு. இதில நான் அவர் சொன்னதையே 3 வரிகள்ல இன்னொரு தடவ சொல்றேன். அது சம்மரைஸ் பண்ற மாரி இருக்கும். 3 கீவேர்ட் நான் சொல்றேன். அதாவது வெப் ப்ரௌசிங் அப்படின்னா, ரியல் டைம் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்எல்எம்மால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்எல்எம் பத்தி எல்லாரும் சொல்றாங்கன்னா, தெரியாத விஷயத்துக்கு வந்தபோது உளர ஆரம்பிச்சுரும் அப்படிம்பாங்க. ஹாலுசினேஷன். தானாவே என்னமோ கற்பனை இட்டுக்கட்டி பேச ஆரம்பிக்கும்னு. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, எந்த விஷயத்த பார்க்கும்போதும், அது ரியல் டைமா இன்டர்நெட்ல என்ன அத பத்தி பேசுறாங்கங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய வெப் ப்ரௌசிங் ஃபீச்சர்ங்கிறது அதான். அதாவது நம்ம ப்ரௌஸ் பண்ண மாட்டோம். அது வந்து நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ப்ரௌஸ் பண்ணிட்டு போய் பதில் சொல்லும். அப்போ அதோட உண்மை வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 2வது சைட்டேஷன்ஸ். அதாவது இதுக்கு ஒரு தகவல குடுக்கும்போது, அதுக்கு அது ஆதாரங்களையும் கீழ உடனே குடுக்கக்கூடிய திறமை குடுக்குது. அப்படின்னா நமக்கு வந்து அந்த சைட்டேஷன கிளிக் பண்ணிட்டு,
இது தப்பா சொல்லியிருந்தா கூட அது என்ன எதுலேருந்து சொன்னது, எதை வச்சு சொன்னேன்னு கேட்போம் இல்லையா? அங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்து அதை நம்ம பார்க்கக்கூடிய சைட்டேஷன்ஸ் 2வது ஃபீச்சர். 3வது திங்கிங் ஃபீச்சர். திங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா பழைய எம்எல் இல்லை, இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின எல்எல்எம் வேற, இப்போ பயன்படுத்துகிற எல்எல்எம்லாம் வேற. 6 மாதம் முன்னாடி உள்ளதெல்லாம் அது ஏற்கனவே பல வருடங்களாக உள்ள விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஞாபகத்தில் உள்ளது சொல்லிட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. புதுசாக ரியல் டைமில் உள்ளதை கேட்டு அதை திங்க் வேற பண்ணுது. அதாவது திங்கிங் அப்படின்னா என்னென்னா தனக்கு தானே சொல்லி பார்த்துக்கும். சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இல்லையே இது சரியாக வரலையே இரு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ஆரம்பிக்கிற ஃபீச்சரை இப்போ கொடுத்துருக்காங்க கிளாடில். இந்த ஃபீச்சர் வந்து ஓவன் கிராக்லலாம் ஏற்கனவே ரீசனிங் பேஸ்டு எல்எல்எம் இல்லை இருக்குது. ஸோ இந்த 3 ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு புதுமை தான். ரொம்ப பல்வேறு சிந்தனைகளை நீங்க சொன்னது கொண்டு வந்தது. முக்கியமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிந்திக்கிறதுங்கிறது மனிதனுக்கே உரிய ஒரு பிரத்யேகமான விஷயம். ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லாம, ஒரு தலைவன்னா ஒரு 2 நிமிஷம் விஷயம் தெரிஞ்சா கூட கரெக்டான இந்த பக்கம் இடது பக்கம் பாக்குறது, வலது பக்கம் மேல பாக்குறதுங்கிற மாதிரி யோசிச்சு பதில் சொல்றது. இன்னொன்னு நீங்க சொன்னதுல, தினேஷ் சொன்னதுல கவர்ந்தது வந்து என்னன்னா, டீப்சீக்கை பத்தி அவர் சொன்னார். அவங்கதான் முதல்ல இதை கொண்டு வந்த மாதிரியோ இல்ல அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பலர் அவங்களோட ஓபன் எல்லாம் வெளியிட்டது. ஆனா டீப்சீக்ல எனக்கு இன்னும் மறக்க முடியாதுன்னா, மீம்கள் மறக்கவே முடியாது. ஒரு மீம்ல யாரோ ஒருத்தர் அடிச்சு உதச்சு டீப்சீக்கை கேட்டவொடனே டீப்சீக் சொல்லும், நீ எவ்வளவுதான் கேட்டாலும் டியன்மென் ஸ்கொயரை பத்தியோ, ஃப்ரீ டிபெட்டை பத்தியோ, ஃபலுன்காங்கை பத்தியோ நான் பேச போறது இல்லை, என்னை விட்டுடு, நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்ல மாட்டேன்னு. அப்புறமும் எதுக்கு திரும்ப திரும்ப நான் சென்சார் பண்ற விஷயத்த கேட்கிற, உனக்கு சொன்னா அறிவில்லையா அப்படின்னு ஒரு மனுஷன் மாதிரி திட்டுறத, அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், ரொம்ப அழகா ஜெயில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணதை சொல்லியிருந்தாங்க. 2 நினைவுக்கு வந்தது. நன்றி. நான் சென்ற வாரத்துல உங்க 2 பேரையும் கேட்டேன். எனக்கு முக்கியமா தோணுது வந்து என்னன்னா, சொல்வனத்துல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல், நாங்க ஒரு இதர வெளியிட்ட உடனே அதை இம்மீடியட்டா அப்படியே கண்ட்ரோல்-A, கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V போட்டு இன்னொரு தளத்துல பலரும் பதிப்பிக்கிறாங்க. அதாவது நம்ம முக்கியமா திறந்த மூலம்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் இலவசமா தரணுங்கிறதுக்காக நம்ம தளத்தை பதிப்பிக்கிறோம். இது வந்துட்டு பாட்டுகள் வரலாம். மெட்டாவோட பாட் வந்த உடனே ஒருத்தரோட டிராபிக் வந்துட்டு 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆன, அதாவது அவர் சின்ன வெப்சைட் வச்சுட்டு இருக்க வெப்சைட்டை கிராஷ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு Cloudflare வந்துட்டு ஏதோ ஒரு புதிய டூல் கொடுத்திருக்காங்கன்னு தலைப்பு ஒண்டி பார்த்தேன் நானு. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா ரவி? நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது Cloudflareங்கிற கம்பெனி வந்து ரெட்டிட் அந்த மாதிரி பல உலகெங்கும் உள்ள உலகளாவிய பெரிய கம்பெனிகளுக்கு வெப்சைட்டை ப்ரொடெக்டடாக நடத்துறதுக்கு ஒரு பெரிய கம்பெனி அது. அவங்க இப்போ என்ன 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் சொல்கிற இதே விஷயந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுற இந்த ஒரு கட்டுரையவையோ, ஒரு கவிதையோ, ஒரு படங்களையோ, ஈவன் கொஞ்ச நாள் போனால் காணொலிகளை கூட உடனடியாக அதை கருத்தை உள்வாங்கி அப்படியே ஒரு காப்பி அடித்து அது தெரியாத மாதிரி அப்படியே வேற மாதிரி பண்ணுறதுக்கான ஏஐ வந்துடுது. இப்போ ஏஐயில் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ தானே. அப்போது அதை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட இந்த பாரு நீ ஏஐ பாட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தினேஷ் அதுக்கு சரியான வார்த்தை என்ன ஸ்க்ரேப்பிங் அப்படிங்கிறதுக்கு? தகவல் திரட்டு நிரலி. ஆமா, தகவல் திரட்டு நிரலிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே வெப் கிராலர் பண்ணி ஸ்க்ரேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. தகவல் திருட்டு நிரலின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, யாருக்கும் தெரியாம பண்ணா அது உண்மையில தகவல் திரட்டு நிரலி தான். அதை பயன்படுத்தி தான் இன்டர்நெட்ல உள்ள மொத்த உண்மைகளையும் உள்ள தேடி, ஃபேக்ட்ஸையும் தேடி அதுலேருந்து தான் இவங்கெல்லாம் மாடல் பண்றாங்க. இப்போ Cloudflare என்ன சொல்றான், நான் ஒரு புது இது பண்ணியிருக்கேன். நீ ஒரு ஸ்ட்ரோக்கில் சொல்லிடலாம், இந்த மாதிரி ஏஐ பாட்டு கிராலர்லாம் இந்த பக்கம் வராத, நான் வந்து இங்கேருந்து ஸ்க்ரைல் பண்ண அனுப்ப மாட்டேங்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ஒன் கிளிக் டெக்னாலஜி. 2வது அப்படியே தப்பித்தவறி ஒரு வேற ஏதோ முதத்தில் ஒரு நிறைய உள்ளே வந்துடுச்சுன்னா, அதை வேணும்ன்ட்டே அதை கூட்டி கொண்டு போய் ஒரு 20, 30 அதில் 200, 300 டம்மி வெப்பேஜுக்குள்ளே ஒரு போலி இணையதளத்துக்குள்ள உள்ளே போட்டு சிக்கலான பாதை ஒன்று உள்ள உருவாக்கி இதுலேருந்து அங்கே அதுலேருந்து அங்கன்னு உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு முறையையும் அவங்க ஏஐ லெபிரின்த்துங்கிறதுக்கு ஒரு நல்ல வார்த்தை தினேஷ் சொன்னாங்க, சிக்கலான பாதை அப்படின்னு. அதுக்கு வேறு நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் இந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள் கமெண்ட்ல செக்ஷனில் போடலாம். லேபிரின்த் ஒரு மேஸ் அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கும் Cloudflare பண்ணியிருக்காங்க. பட் நீ தினேஷ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க நீங்கள்.
கண்டிப்பா. ஸோ கிளவுட்ஃபேரோட கம்பெனி எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இல்லீகலா வந்து ஒரு சைட்டை போய் ஸ்க்ரேப் பண்றது, இல்லீகலா அந்த சைட்டுக்குள்ள போறதெல்லாம் தடுக்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம இன்டர்நெட் செக்யூரிட்டியில வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் அப்படியே அதுக்கு அடுத்த கட்டத்துல போய் டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்துச்சு. என்ன ஆகும்னா, பல இடத்துல பாட்கள் உருவாக்கி, அந்த பாட் எல்லாம் போய் மத்த சைட்லாம் போய் அட்டாக் பண்ணும். போய் அந்த இருக்க நெறைய சர்வீஸ் ரிக்வெஸ்ட் குடுக்கறதுனால, அந்த வெப் சர்வரே வந்து என்ன ஆகும்னா, நெறைய வாட்டி வந்து அந்த அதுக்கான வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாம கிராஷ் ஆயிரும். ஸோ இது வந்து டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, சில வங்கிகள் எல்லாம் கூட ரஷ்யால இருந்து டெனியல் ஆஃப் சர்வீஸ் பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல இருக்கிற மல்டிபிள் ஏரியால வந்து இந்த மாதிரி டெனியல் ஆஃப் சர்வீஸ் நெரளிகளை இன்ஸ்டால் பண்ணி அதை அட்டாக் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றது தான் கிளவுட்ஃபேர் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா, இது மாதிரி ஒரே மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறது தான் பண்ணுது. ஸோ இப்போ கிளவுட்ஃபேர் பண்ணியிருக்கிறதும் அது மாதிரி ஒரு நெரளி தான். என்ன பண்ணுதுன்னா, ஏஐ பாட்ஸ் வந்து உங்களோட சைட்ல இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாலாஜியோட சைட்ல வந்து செல்வனத்துல வந்துட்டு அவங்களோட கவிதைகள் கட்டுரைகள் வந்து திருடி எடுத்துட்டு போறதுக்காக வந்து ஹியூமனா பண்ணா ஒன்றும் தடுக்க முடியாது. பட் நிறைய மெஷின்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணி தடுத்து அதை தகவல் எடுத்துட்டு போய் அவங்களோட எலமெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதை தடுக்கும் விதமாக தான் கிளவுட்ஃபேர் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதை நான் நிறுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டு தடுத்து நிறுத்துறது ஒண்ணு. 2வது வந்து நீங்க சொன்னது வலைப்பின்னல் அந்த லேபிரின்த்ல கூட்டு போறது, இந்த மேஸ்ல கூட்டு போறது. சோ அது என்ன பண்றதுன்னா, போலியான ஒரு தகவல் பக்கம் அதுல வந்து இன்வாலிட் லிங்க்ஸ் குடுத்துருவாங்க. நெறைய லிங்க்ஸ குடுத்துட்டு அந்த லிங்க் வேற இடத்துக்கு கூட்டிட்டே போகும். அது வந்து இதுக்கும் அந்த லிங்க்குக்கும் அந்த தகவல் இருக்கிற லிங்க்குக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வேணும்னே அந்த மாதிரி டீவியேட் பண்ணி கூட்டு போயிரும். சோ இது வந்து ஆஸ் அ கிரியேட்டர் சொல்வனத்துக்கு வந்து அது வந்து நான் பாதுகாப்பறதா இருக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து ஓப்பன் லேர்னிங் மாடல் பாத்தீங்கன்னா, லேர்னிங் மாடல் இன்னைக்கு இவ்வளவு அசாதாரணமா வளர்ந்ததுக்கு காரணம் வந்து இந்த ஃப்ரீயா கிடைக்கிற தகவல்கள் தான். சோ அது என்ன ஆகும்னா, இந்த ஹலூசினேஷன் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹலூசினேஷன் அப்படின்னா தகவல் இல்லாதப்ப அதுவே உருவாக்கிக்குது. இப்ப இதுல வந்து நம்ம தானாவே ஒரு தகவலை ஃபீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ கிளவுட்ஃபேர் வந்து அதுல 2 விதமாவும் பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஆமா அது வந்து கிரியேட்டிவிட்டியை காப்பாத்துது. இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி பொய்யான தகவல் கொடுக்கறதுனால பொய்யான தகவலை நம்மளே உள்ளீடு செய்ய வேண்டியதா போயிடுச்சு. சோ அதனால அந்த டேட்டாவை அவங்க ப்ரௌஸ் பண்ற டேட்டா இந்த மாதிரி இந்த பின்னல்களுக்குள்ளார போய் மாட்டிக்காது. நீங்க சொன்ன அந்த லேபிரின்த்குள்ள போய் மாட்டிக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணணும். அதோட டேட்டா குவாலிட்டியை செக் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்துட்டு வேற நெரளிகள் வரும். சோ இந்த மாதிரி நிறைய நெரளிகள் வரும். இந்த மாதிரி நம்ம போக போக இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேன்மை அடைய இப்ப கிளவுட்ஃபேர் எப்படி தாக்குதலுக்குள்ள அந்த தாக்குதல் இருந்து தாண்டி எப்படி நம்ம கிளவுட்ஃபேர் எப்படி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஒரு 2 வாரத்துல இன்னொரு நெரளி வந்துரும். சோ அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. பட் ஆனா நம்ம இல்லலம் மாடல் அப்படின்னு பாக்குறப்போ அந்த மாடலோட கற்கும் திறனா வந்து இது குறைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். சோ இதுல நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ம். சிறப்பான விளக்கம். நன்றி. திருடம் பெருசா, கள்ளம் பெருசா, காப்பான் பெருசா நம்ம உள்ள கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு காப்பான்கள் கொஞ்சம் காத்துட்டு இருக்காங்க. கள்ளன்கள் ஆனா எப்படி அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்கங்கிறீங்க. சரி. கள்ளன்ன உடனே இன்னொரு கான்ட்ரோவர்சியான எனக்கு எல்லாமே கான்ட்ரோவர்சியா தான் கண்ணுக்கு தெரியுது. மன்னிக்கவும். ஆனா ஓப்பன் ஏஐ GPT 4ஓல இந்த படம் போடுறது அது வந்துட்டு இணையத்தையே புயல் மாதிரி இது பண்ணுச்சு. நான் ரவியை தொடர்பு கொண்டதே அதன் மூலமா தான். அவர் வந்துட்டு ஒரு அமர் சித்திர கதா மாதிரி ஒரு மகானோட கதையை வந்துட்டு 10 சித்திர கதையா கொண்டு வந்திருந்தாரு இது வழியா. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமா தான் எல்லாரும் அவங்களோட முகங்களை உருவங்களை மீம்களை வேற வேற மாதிரி பண்ணாங்க. இது வந்துட்டு நான் ஒரு பயனரா நான் இன்னும் இதை உபயோகிக்கல. இதை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் தர முடியுமா தினேஷ்? கண்டிப்பா சொல்றேன். நான் சொல்றேன். அப்புறம் ரவி தான் சாட் ஜிபிடியோட எக்ஸ்பர்ட் இந்த விஷயத்துல. எங்கிட்ட ப்ரோ அக்கௌண்ட் இல்ல. ஸோ நான் மட்டும் தான் சாட் ஜெனரேட்டிவ் இமேஜ் ஜெனரேஷன் வந்து நான் வேற தளங்கள்லயே எங்களோட அலுவலகத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜென்ரல் ஆகும்னா ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் தயாரிக்கும் போது வந்து அதுக்கு டெஃபினட்டா அதிகமான கெப்பாசிட்டி தேவைப்படும். ஸோ அது இதுவும் இலவசமா தொடருமா அப்படிங்கிறது தெரியல. பட் பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா இதை வந்து நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் தான். சாட் பாட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு எழுத்தா அதுக்கு சில விஷயங்களை கேட்கறீங்க. அது எழுத்தா உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருந்துச்சு.
அது தவிர இமேஜன் ஏஐ போன்ற தனிப்பட்ட நிலைகள் வந்து நீங்க இமேஜுக்கான அது ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ சாட் ஜிபிடி என்ன பண்ணிருக்காங்க, அது ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. நீங்க சாட் ஜிபிடியோட அது இந்த சேம் இன்டர்ஃபேஸ் மூலியமாவே நீங்க ஜென்ரேட்டிவ் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண முடியும். இந்த இமேஜ் ஜென்ரேஷன் நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல போயிட்டு வீடியோ ஜென்ரேஷன்லயும் ஏற்கனவே இருக்கு, ஆடியோ ஜென்ரேஷன் ஏற்கனவே இருக்குன்னு சொல்றேன். நம்ம இது ஆடியோ புக் உருவாக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆடியோ புக்கும் கண்டிப்பா உருவாக்க முடியும். இப்போ இமேஜ் ஜென்ரேஷனும் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பல இது இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ். நம்ம சொன்ன டெக்னாலஜி எப்படி மேன்மை அடையும் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியும் தங்களோட டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்து பேரிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. பேரிட்டினா என் கம்பெனியில் இந்த ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி ஃபீச்சர் இருந்துச்சுன்னா ஜெமினி அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வாங்க, ஜெமினியில் ஒரு ஃபீச்சர் தான் அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு என்ன நடக்கும்னா டெக்னாலஜி மென்மேனும் வளர வளர டெக்னாலஜி இன்டெகிரேஷன் நடக்கும். ஸோ இதுல வந்து டெக்ஸ்ட் டு டெக்ஸ்டா இருந்தது வந்து இப்போ டெக்ஸ்ட் டு இமேஜ் வந்திருக்கு, டெக்ஸ்ட் டு வீடியோ வரும். அதுவே திருப்பி மாறி வீடியோ டு டெக்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தை, வீடியோ டு ஆடியோ, அது மாதிரியான விஷயம்லாம் வர வேண்டியிருக்கும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து சப்டைட்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கூகுள்ல வந்து ஏற்கனவே சப்டைட்லிங் நீங்க ஒரு வீடியோ ஏற்றிட்டீங்கன்னா அவங்களே சப்டைட்டிங் பண்ணிக்கலாம். அது ஏஐனால இன்னும் மேன்மைப்படக்கூடும். ஸோ இது மாதிரி இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி நடந்துட்டே இருக்கும். ஸோ ஆனால் ஜிபிடி அந்த புது ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவி நிறைய விளையாண்டுருக்காரு. ஸோ ரவி நீங்க சொல்லுங்க. ரொம்ப நீங்கள் விளக்கினது அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா, எழுத்தில் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதில் எழுத்தில் பதில் சொல்கிறதுல தான் ஆரம்பிச்சது எல்எல்எம். அப்புறம் எழுத்தில் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுக்கு படம் கிரியேட் பண்ணுற டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் முதல்ல உருவாக்கினாங்க. அதோடைய டெக்னாலஜி இன்னொரு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அதாவது எப்படி வந்து இது நான் சொல்லும் போது அது படத்தில் வரணும்னா அது ரெண்டையும் எப்படி சேர்த்து கற்றுக்குதுங்கிறது கிளிப்னு ஒரு மாடல் மூலமாக அவங்க அற்புதமாக கிராக் பண்ணாங்க. இது ஒரு 3 வருஷம் ஆச்சு பண்ணி. இப்போ முதல் டேலி, ரெண்டாவது டேலி இப்போது இதை நான் டேலி 3ன்னு சொல்லுவேன். மேலே டேலி 2ஓட தான் 3ன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கீவேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் அது ஞாபகத்தில் வச்சுக்க உதவியாக இருக்குன்றதுனால கேட்குறவங்களுக்கு, பயனர்களுக்கு நேட்டிவ் மல்டிமோடல் மாடல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அதாவது நேட்டிவ் இமேஜ் ஜென்ரேஷன் என்னன்னா, டெக்ஸ்ட்டில் பேசிட்டே இருக்கிற சாட் வந்துட்டே இருக்கும்போது முன்னாடிலாம் என்ன பண்ணும், ஒரு தனியாக ப்ராம்ப்ட் கொடுத்து அது என்ன பண்ணும், இமேஜ் ஜென்ரேட்டருக்கு அனுப்பிச்சு அந்த ப்ராம்ப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் படமாக வரைஞ்சி கொடுக்கும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பெரிய நீளமாக ஒரு கான்வர்சேஷனோ ஒரு கதையோ பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வரி கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த கான்டெக்ஸ்ட் அது ஞாபகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப துல்லிதமாக நீங்கள் என்ன கேட்குறீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக துல்லியமான படங்களை நீங்கள் உரைவழி சொல்கிற தகவல்களை கொண்டு உடனே காட்டும் அதே இடத்துல. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வழங்கும் படங்களை அடிப்படையாக கொண்டு புது படங்களை உருவாக்கும். இது வந்து ரொம்ப அது சொல்கிறேன், இது சாதாரணமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப அடுத்த லெவலுக்கு. உதாரணத்துக்கு இவர் சொன்ன மாதிரி ஒரு மகான், எனக்கு நான் வணங்கும் ஒரு மகானை பற்றி ஒரு பக்கத்தில் இவருடைய வாழ்க்கை சித்திரத்தை அமர் சித்திர கதா போல் செய்யின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இதை கூட நம்ம தனியாக ஆட் பண்ணுவோம். இப்போது அப்படி சொன்ன உடனே அது என்ன பண்ணுது, அவருடைய மொத்த வாழ்க்கையை ஒரு பக்கத்துலன்னா 6 பேனலில் அது கதையை சுருக்கி, இவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஊரில் வளர்ந்தார், இவர் வந்து இவர் இளமையில் எப்படி இருந்தார், அப்புறம் வீட்டை விட்டு ஓடி போனார், ஒரு கோயில் போய் செட்டில் ஆனார், அதுக்கப்புறம் தியானம் பண்ணி ஞானியாக போனார், இவருக்கு மக்கள் வந்தாங்கன்னு 6 பேனலை பிரித்து அந்த 6 பேனல்லையும் அவர் திருவண்ணாமலையில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அந்த திருவண்ணாமலை மாலை எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதாவது என்ன, எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராம்ப்ட்ல இவ்வளவு நான் கொடுக்க முடியாது, கொடுக்க தேவையும் இல்லை. நான் கேட்டதெல்லாம் ரமண மகரிஷி அவர்களை பற்றிய ஒரு இதை கொடுன்னு கேட்டேன். இப்போ என்ன இதுதான் வந்து இதில் உள்ள டோட்டல் அப்படியே அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது அதனுடைய மொத்த அறிவையும் அந்த படம் ஜென்ரேட் பண்ணுறதுல இது யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் இதை எடுத்து புது புது இதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதாவது உதாரணமாக இன்னொரு சொல்லப்போனால், இப்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சு என்னுடைய முகத்தை காமிச்சு இதில் உள்ள ஆளை என்ன முகமாக மாற்றிடுது. அதே மாதிரி இதில் உள்ள ஆளை கொஞ்சம் இளமையாக்குன்னா ஆக்கும். இப்படி வந்து இது என்னன்னா, என்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய ரொம்ப ஃப்ளூயண்ட், அதாவது எங்கே உரை முடிகிறது. அதே மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணணும்னா முன்னாடிலாம் ஒரு 6 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி வரைக்கும் டேலிலலாம் வந்து எழுத்து சொன்னால் குழப்பி அடிச்சுட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா நினைக்கிறேன்னா,
இந்த எழுத்து எழுவதற்கு தனியா ஒரு நார்மல் பைத்தான் ப்ரோகிராம் வழியாவோ இது வழியாவோ குடுத்து, அது மேல ஓவர்லே பண்றாங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவா பண்ண முடியுது. ஏன்னா, அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால அவ்வளோ எழுத முடியாது. அத தெளிவா நீங்க ஒரு மீம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த மாரி ஒரு படம் போட்டு, அந்த படத்துக்கு கீழ இந்த வேர்ட்ஸ எனக்கு மீமா போடுன்னா, அது 2யும் ஒண்ணு சேர்த்து கலந்து மல்டி மோடல் மாடல். அதாவது பல வகை, பல முறைன்னு சொல்றத விட பல பொறி உணர்வுகள்ல சைமல்டேனியஸா வரக்கூடிய இதோடைய இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். இதை பயன்பட்டாளர்கள் இப்ப இன்னைக்கு கூட சரியா எல்லாரும் பயன்படுத்தல. எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டுடியோ கிப்லி இமேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப அற்புதமான அழகுணர்ச்சி உள்ள ஒரு கார்ட்டூனு. அது எல்லாருக்கும் பிடிச்சு போய் இவங்க அத தான் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க நெறைய பேரு. முதல்ல ஆர்வம் உள்ளவங்க, இப்போ மறுபடியும் அந்த இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஒரு புத்துணர்வு குடுத்திருக்குது. அ அதனால இது என்னை பொறுத்தவரை இது ஒரு என்ன சொல்றது? அ மக்கள் கவனத்தை கவரும் விதம் மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தின் அடுத்த தளத்தை காட்டும் ஒரு வெளியீடு என்று தான் நான் இதை கருதுகிறேன். நீங்க சொல்றப்ப தான் எனக்கு வந்து நான் திரைத்துறையில கொஞ்சம் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறனால சொல்றேன். திரைத்துறையில வந்து ப்ரீ புரொடக்ஷன்ல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முடிஞ்ச பிறகு ஸ்டோரி போர்டிங் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது ஸ்டோரி போர்டிங்னா வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் வந்துட்டு எந்தெந்த ஆங்கிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஸ்டோரி போர்டிங்க்கு வந்துட்டு இங்க வந்து கொஞ்சம் செலவு அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேண்ட் மேனுவல் ஆர்டிஸ்ட் வந்து அந்த கதையை படிச்சுட்டு அது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டூல் இருக்கிறதுனால ஐ கேன் அப்லோட் த என்டையர் ஸ்கிரிப்ட் ஆர் மேபி சீன் பை சீன் நான் பதிவேற்றம் பண்ணிட்டு எனக்கு வந்து இதுக்கான ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணி கொடுன்னா அதே மாதிரி எந்த ஆங்கிள் வேணும் அப்படின்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா ஸ்டோரி போர்டிங் ஒன் ஹவர்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது வந்து 1 ஹவர் பேக் அண்ட் ஃபோர்த். அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் 1 ஹவர். அதாவது ஒரு உதாரணம் ஒண்ணு பார்த்தேன். நான் அத கூட லிங்க்ல நம்ம அனுப்புவோம். ட்விட்டர்ல. ஒருத்தர் வந்து ஒரு விமானத்துல ஒருத்தங்க ஏறுறதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் அது முடியிறத ஒரு 7, 8 சீனா விவரித்து, அது 8க்கும் தனித்தனி ஸ்னாப்ஷாட் இது வந்து ஒரே கான்வர்சேஷன்ல மல்டி மோடலா நிகழ்வதனால், அதே முகங்கள், அதே செயல்பாடுகள அது மெயின்டெயின் பண்ணுது. இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆ பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒவ்வொரு படத்தையும் எடுத்து கிளிங்ன்னு ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் மூலமாக அதை ஒரு அ வீடியோவா மாத்தி கம்ப்ளீட் வீடியோ. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. 3 மாசம் முன்னாடி 1 மாசம் முன்னாடி கூட இத பண்றது அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து திரைத்துறையில் இருக்கிறேன். 1 வாரம் பண்ணக்கூடிய விஷயத்தை நான் 1 மணி நேரத்தில் செய்து முடித்து விட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. இது வந்து தடுக்க முடியாத பேரலையா வந்துட்டு இருக்குது. அருமை அருமை சூப்பர் சூப்பர். ஆ, நீங்க சொன்னத 100க்கு 100 ஒத்துக்கிறேன். ஏன்னா, இந்த மீம் வந்தபோது நான் பார்த்த ஒரு தகவல் வந்து என்னன்னா, கிப்லில ஒரு கிரவுட் வீடியோ, மக்கள் கூட்டமா இருக்கிற ஒரு சந்தைய காமிக்கிற வீடியோவ எடுக்கிறதுக்கு 4 செகண்ட் வீடியோ அது. ரொம்ப அழகான வீடியோ. ரொம்ப அழகான காட்சி அது. அவர் சொன்ன மாரி அழகுணர்ச்சி பார்த்தாலே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போற காட்சி. 1 வருடம் 3 மாதம் எடுத்திருந்தாங்க, அந்த காட்சிய எடுக்கிறதுக்கு. அத வந்துட்டு இப்போது வினாடிகள்ல செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கே பண்ணுதுங்கிறது, நம்பகத்தன்மையோட பண்றதுங்கிறத நிச்சயமாவே பயப்படாம ஆச்சரியம் எல்லாமே பண்ணக்கூடியது. இது சம்பந்தமா சொல்லுங்க. சார் நீங்க முடிங்க. உங்க சென்டென்ஸ் முடிங்க. அதான் அடுத்த கேள்விக்கு போலாம்னு யோசிச்சேன். பட் இதுல ஆட் பண்ண ஏதாவது இருந்தா அதுல சொல்லுங்க. நான் ஒண்ணு ஆட் பண்றேன். இந்த ஸ்டுடியோ கிப்லிக்கு உடைய ஒரு அவருடைய பேர் வந்து எனக்கு மறக்குது. ஒரு ஜப்பானீஸ் பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. அவர் வந்து எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். "ஏய் மாஞ்சு மாஞ்சு 2 வருஷம், 4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச சீன் எல்லாம், அத திருடி நீங்க அந்த கலை நுணுக்கத்த திருடிட்டீங்க. திருடி நீங்க இப்படி பண்ணலாமாடா?" அப்படின்னு கேட்கறாங்க நெறைய பேரு. ஆ அவருமே வந்து அவரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர்ட்ட ஒரு ஏஐ காமிச்சு, அதோடைய இதோ பாருங்க ஏஐ வச்சு பண்ணிட்டோம்ன்னு காமிக்கும்போது, அவரு வந்து டிஸ்கஸ்டிங். இதெல்லாம் அப்படின்னு திட்டியிருக்காரு அவரு. ஆனா கிப்லிய காமிக்கல. அவங்க வேற ஏதோ காமிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, இதுல ஒரு பெரிய முன்பின் இருக்கு. இப்போ இது எப்படி நம்ம பார்ஸ் பண்றது? ஒரு பயனாளரா பார்த்தா, நான் சொல்ல வந்த கருத்தை ஒரு கிப்லி முறையில், அது ஒரு மொழியா மாத்தி பார்த்தோம்னு வச்சுக்கங்க. அதாவது உலகத்துக்கு அழகுணர்ச்சிக்கு ஒரு மொழி குடுத்திருக்காரு. அந்த மொழியில நானும் பேச முடியும்னா, இத்தன பேரும் அத பேச விரும்புறாங்கன்னு தான் நம்ம எடுத்துப்போம். ஆனா, அவருடைய வாழ்வாதாரத்த பாதிக்க போகும்போது, அது வேற ஈக்குவேஷன். அதனால இது ரொம்ப கஷ்டமான சமன்பாடு. இது நல்லது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. தவிர்க்க முடியாத ஒரு ட்ரெண்டா அது போயிட்டு இருக்குது. ஆ, ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சென்ற பகுதியில தினேஷ் அந்த வீடியோவ நம்ம லிங்க்ல கொடுப்போம். அதுல சொல்லியிருந்தார். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால சுஜாதா மாதிரி கதை எழுத முடியும். ஆனா
இன்னொரு சுஜாதாவையோ வண்ணநிலவனையோ வண்ணதாசனையோ அவங்க நடைய கொண்டு வர முடியாது. அவங்களால மட்டும்தான் அந்த நடைய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அற்புதம். மாதிரி ஹயாவ் மியாசாக்கி மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால செயல்பட முடியும். ஆனா இன்னொரு ஹயாவ் மியாசாக்கி ஸ்டைல், அந்த அரகுனர் சிக்கோ மார்டின் ஸ்கார்சிசி மாதிரி ஒரு ஸ்டைல கொண்டு வருதுங்கிறது அதால பண்ண முடியாதா இருக்கும். இது ரொம்ப சுவாரஸ்யமான இத பத்தி நம்ம மேலும் பேசுறதுக்கு நிறைய இதுல பல்வேறு சிந்தனைகள் வழக்கம் போல வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளலாம் அப்புறம் போலாம். முக்கியமா இன்னொன்னு நான் படித்த தகவல் வந்துட்டு என்னன்னா, அமெரிக்கால காப்புரிமை சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கு. அதனால இத வந்துட்டு பண்ண முடியாது. அதாவது ஹயாவ் மியாசாக்கியோட கிப்லிய திருடின மாதிரி. ஆனா ஜப்பான்ல இதுக்கு வந்துட்டு தளர்ச்சியா இருக்கு. அவங்க வந்து இத வந்துட்டு எடுத்து செயற்கை நுண்ணறிவு இதுல இருந்து கத்துக்கலாம்ங்கிறத வெளிப்படையாவே அங்க வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மாதிரி கெடுபிடிகள் இல்ல. அதனால தான் இத வந்துட்டு ChatGPT பண்ணதுன்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆந்த்ராபிக் பத்தியும் கொஞ்ச நேரம் அந்த இசைப்பாடல், பிகாஸ் நான் நினைச்சேன் அதுலயும் ஆந்த்ராபிக் தோத்துரும் அப்படின்னு தான் நான் நினைத்தேன். ஆனா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆந்த்ராபிக் பக்கமா எந்த கோட்டோ, உள்ளூர் கோட்டோ இல்லைன்னா நடுத்தர கோட்டோ சாதகமா சொல்லியிருக்கு. அதை பத்தின விவரங்களை ரவி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணல. இருந்தாலும் நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆந்த்ரோபிக் வந்து காப்புரிமை பெற்ற பாடல்களின் வரிகளை பயன்படுத்தி ஏஐ பயிற்றுவித்ததுனால் அதனால் இப்போ லிரிக்லாம் எழுத முடியுது. இதுக்கு ஏற்றாப்புல இசை பதிப்பகங்கள் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் தடை விதிக்க முடியாது. இதாவது இதை உரிமை பெற்று எப்படி பயன்படுத்துவதுங்கிறதுக்கான சந்தை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதுக்காக எவ்வளோ பணம் கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணுங்கிற மாதிரி உள்ள ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டே இருக்கிறதுனால இதை தடையெல்லாம் நான் விதிக்க முடியாது. இவங்க பணி இப்படியே தான் தொடரும். ஆனால் வழக்கு முடியல இன்னும். அதுக்கு வந்து எப்படி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு பண்ண முடியுங்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான இதுதான் பண்ணியிருக்காங்க அவங்க, எனக்கு தெரிஞ்சு. தினேஷ், இதை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியுமா? கண்டிப்பா. இல்ல நான் வந்து இதே மாதிரி இந்த திரைத்துறை கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறதுனால வந்துட்டு இது வந்து ஏஐலோட ஃபர்ஸ்டோட இன்டர்வியூஸ்ல நான் பேசியிருக்கேன். இந்த ஃபேர்னஸ் யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஒரு விஷயத்தை வந்து கற்பிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுல ஃபேரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கற்கதான் யூஸ் பண்ண நீங்க மார்டின் ஸ்கார்சிசியே சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஃபிலிம் மேக்கிங் கத்துக்கிறதுக்கு வந்து NY ஃபிலிம் அகாடமி போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்களை வந்து திரையிட்டு பார்ப்பாங்க. ஸ்கார்சிசி என்ன ஸ்டைல் இருக்குன்னு பார்ப்பாங்க, ஸ்பீல்பர்க் என்ன ஸ்டைல் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இசைத்துறையில வில்லியம்க்கு என்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டைலையும் பார்ப்பாங்க. அந்த ஸ்டைலை பார்த்து அது மூலம் கற்க முடியும். இது வந்து ஃபேர்னஸ் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து டிஃபால்ட் வந்து நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிற தகவல்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நீங்க காப்பிரைட் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம், அந்த கோர்ட் தான் ரெண்டு விஷயமா சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபேர்னஸ் யூஸ் இதை வந்து நீங்க ஒரு கற்பதற்கான ஒரு தளமா எடுத்து அதை ஃபேர்னஸா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதனால என்ன டேமேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியல. இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கார்சிசி எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா, நான் ஸ்கார்சிசி படம் பார்த்து அவரோட ஸ்டைலை கத்துக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு ஸ்கார்சிசிக்கு என்ன டேமேஜ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நீங்க கோர்ட்டுன்னு வர்றப்போ வந்து அவங்க சட்டத்திட்டத்தை பார்ப்பாங்க இல்லையா, சட்டத்திட்டத்துல வந்து இதனால ஸ்கார்சிசிக்கு என்ன டேமேஜ் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் அதுக்கான பணத்தை வாங்கிட்டாரு. சோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் கோர்ட் வந்து ரொம்ப நல்லபடியான தீர்ப்பு தான் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நீங்க இப்போ இந்த கேஸ் என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா, நாளைக்கு வந்து ஸ்கார்சிசிக்கு வந்து இது ஒரு புது சந்தை உருவாக்கி கொடுக்கலாம். அதாவது அவரோட சந்ததியினருக்கோ அப்படி சொல்லிடுவோம். இப்போ வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச் பத்தி பேசிட்டு இருக்கோம் இங்க யூஎஸ்ல வந்து அது யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து காப்பிரைட்டட் பை தேர் ஃபேமிலி. அவரோட ஸ்பீச் ஐ ஹேவ் அ ட்ரீம் ஸ்பீச் வந்து ஃபுல்லாவே எங்கேயுமே வந்து பேச முடியாது. அது வந்து காப்பிரைட்டட் மெட்டீரியல். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபேமிலிக்கு வந்து அது மூலியமா ஒரு வருவாய்க்கான ஏற்பாடு இருக்கு. அதை காப்பிரைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ லைக் ஃபியூச்சர்ல வந்துட்டு மற்ற அனிமி யூசர்ஸும் இல்ல மூவி ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்டைலை வந்து இது மாதிரி கோடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதை விற்க முடியும்.
இன்னைக்கு ஓரளவுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் இந்த தமிழக இசையமைப்பாளர்கள் வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு என்னன்னா, ஏற்கனவே போட்ட மியூசிக்கை வாங்கி அட்டாச் பண்ணிடுறாங்க, ஒட்டி வித்துறாங்க அப்படின்றாங்க. அது என்ன, அது காப்பிரைட்டட் மேட்டர். லைக் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க கேன் கோ அண்ட் பை தோஸ் சவுண்ட் பைட்ஸ். நீங்க ரிதம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த ரிதத்தை வாங்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அது மேல மெலடி ஏத்திக்கலாம். சோ அதுக்கான அடுத்த இது வந்து காப்பிரைட்டோட அடுத்த கட்டமா பார்க்கலாம். இதையே வந்து நீங்க ஏஐக்கு கொடுக்க முடியுமா? இந்த உங்களோட மியூசிக் மாடலை உருவாக்கிட்டு அது ஏஐக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு நான் சொன்ன மாதிரி வந்து லார்ஜர் ஃபேர்னஸ் குட், லார்ஜர் குட் ஃபார் ஹியூமனிட்டின்னு பாத்தீங்கன்னா எல்எல்எம் மாடல் இதெல்லாம் கத்துக்கிறதுனால அதுக்கு வச்சிருக்கனால இந்த பேசிக் தகவல் முக்கியம். பட் அதே வந்து நீங்க ஸ்கார்சிசி மரமே படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அவர்கிட்ட காப்பிரைட் வாங்க வேண்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி போன வாட்டி திருமதி சுஜாதா அவர்களுக்கு வந்து இது ஒரு இல்ல அவங்களோட சந்ததியினருக்கு வந்து இது ஒரு பெரிய காப்பிரைட் இது மூலமா வரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். அதுதான் பத்தி அவர் சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல திருப்பு தான் நினைக்கிறேன் பொறுத்தவரை. இல்ல நான் ஒரு விஷயத்தை செருக நினைக்கிறேன். இந்த ஒரு பக்க சித்திரக்கதை எழுதும் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடங்களுக்குள் உருவாக்கி விட்டது அந்த ஒரு பக்க சித்திரக்கதை. இந்த ஒரு பக்க சித்திரக்கதையை ஒரு மனித குழு உருவாக்க வேண்டும் என்றால், ரமண மகரிஷியின் வாழ்க்கை தெரிந்தவர்கள் 4, 5 நாளாவது புத்தகங்களை படித்து குறிப்பெடுத்துக் கொண்டு, அதுக்கப்புறம் அதை ஸ்டோரி போர்டு பண்றதுக்கு என்னென்ன பேனல்ஸ் போடலாம், அதுல என்னென்ன செய்திகள் கொடுக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்கி, அதை லே அவுட் ஆர்டிஸ்ட்டு கொடுத்து, அவங்க போய் புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து, அதுக்கப்புறம் அதை டிராயிங்கா மாத்தி, அப்புறம் ஒரு பெயிண்டிங் டீம் உட்காந்து பெயிண்ட் பண்ணி, லெட்டரிங் டீம் உட்காந்து லெட்டர் பண்ணி, அதை வந்து கரெக்ட்டா ஒரு இது எல்லாத்தையும் சரி முடிச்சு பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம், 4 வாரம் ஆகலாம். அமர்சித்திர கதைலாம் ஒவ்வொரு இதழும் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து பல மாத கணக்குகளா ஆயிருக்கும். அந்த அந்த ஓவியர்கள் உழைத்து கற்றுக்கொள்ள அவர்களுக்கு பல வருடங்கள் ஆகியிருக்கும். ஸோ ஒரு பக்கத்துல பார்க்கும்போது, இது என்ன அற்புதமான பிரமிப்பா இருக்குன்னா, இத்தனை விதமான அறிவையும் இது வந்து ஒரு மொழி மாடல் மாதிரிகள் அல்ல. இவைகள் வந்து கலாச்சார மாதிரிகள். இவைகள் வந்து கலை மாதிரிகள். இவை மொழி மாதிரிகள். இவைகள் இசை மாதிரிகள். இப்ப இன்னொரு நாள் தனியா நம்ம பேசுவோம். அந்த சுனோ ஏஐங்கிறத பயன்படுத்தி நான் வந்து சில பாடல்களை என்னுடைய சொந்த டியூனுக்கு அது இசையமைக்குது. ஃபர்தர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுது. அற்புதமாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, இதுதான் வந்து அந்த அந்த நீங்க சொல்ற மாதிரி மனித குலத்திற்கான ஒரு கொடையா பார்த்தோம்னா, இந்த எல்எல்எம்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு உணர்ச்சி தாக்கத்தையும், அறிவு ஊக்கத்தையும், அறிவு தேக்கத்தையும், எந்த கேள்விக்கும் பதிலையும் குடுக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. இதுல ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் விஷயம் என்னன்னா, இப்படி திருடினவங்க பணக்காரங்கள்ட்ட திருடி ஏழைக்கு கொடுத்த மாதிரி தான் ராபின்ஹுட் வேலை தான் பண்றாங்க. அதாவது இந்த செய்யப்பட்ட எல்லா ஏஐ விலை விஷயங்களும் இது மிக குறைந்த விலையில் இலவசமாக கூட இது வந்து மக்களை சென்று அடைகிறது என்பதுதான் இதுல இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதை நிறுத்த வேண்டாம்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனா யாரெல்லாம் எதுக்கெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சரியான கிரெடிட் போய் சேர்ந்தாகணும், சரியான பணம் போய் சேர்ந்தாகணும், வாழ்வாதாரம் போய் சேர்ந்தாகணும். இது இது வந்து இது ஒரு தாட் எனக்கு வந்து அந்த ஒரு பக்கத்தை எப்படி உருவாக்குதுன்னா 7, 8 பேர் கூட்டு முயற்சியை 3 நிமிஷத்துல அது உருவாக்குது அப்படின்னா அந்த ஒருங்கிணைப்பும் அவ்வளவு ஈஸி கிடையாதே. கரெக்ட். இப்போ நீங்க இதுக்கு வந்து இன்னொரு டெமோக்ரடைசேஷன் அண்ட் சோஷியலைசேஷன். இப்போ டெக்னாலஜியோட மேன்மை மனிதத்துக்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் நான். டெமோக்ரடைசேஷன் மீனிங் தட் ஒரு டெக்னாலஜி மேல வளர ஓகேங்களா, இமெயில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு 5 வயசு குழந்தை ஒரு 80 இமெயில் வச்சிருக்கு இல்லைங்களா? சோ அது டெமோக்ரடைசேஷன். அதே மாதிரி சோஷியலைசேஷன். சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நீங்க இமெயில் அனுப்பணும்னா அதுக்காக நீங்க ஒரு கணினி வேணும், அதுக்கான இன்டர்நெட் வேணும், எல்லாமே வேணும். இன்னைக்கு வந்து நீங்க போனை எடுத்து டக்குன்னு அனுப்பிட முடியும், எல்லாரும் அனுப்ப முடியும். ஏழை பணக்காரர்கள் எல்லாம் நம்ம போன் யூஸ் பண்ணி பே கூட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சோஷியலைசேஷன். ஸோ டெமோக்ரடைசேஷன் அண்ட் சோஷியலைசேஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க சொன்னதுனால இப்போ நான் முன்னால இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு அவசர செய்தி அனுப்பணும்னா தந்தி அளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டெலகிராம்னா நீங்க இங்க இருந்து வீட்டுல இருந்து நடந்து போய் ஒரு போஸ்ட்மேன் கிட்ட பார்க்கணும், அங்க கியூல நின்று அவர் அதை வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு இவ்வளவு பைசான்னு இருக்கு, இவ்வளவு காசுன்னு இருக்கு, அந்த காசுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எவ்வளவு சுருக்கி அடிக்க முடியுமோ சுருக்கி அடிச்சு
அதை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு. அங்க அவரை ரிசீவ் பண்ணி அதை படிச்சு பார்த்துட்டு அதை திருத்தி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் அங்கிருந்து நடந்து போய் அதை போய் கொடுப்பாரு. ஒரு டெலிகிராம் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு அனுப்பினீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு மேல ஆயிரும் இந்த தந்தி போய் சேர்றதுக்கு ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல எடுத்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினீங்கன்னா உடனே வர முடியும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதே பாருங்க, நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, நான் ஒரு ஊர்ல இருக்கேன், பாபா ஒரு ஊர்ல இருக்காரு, 3 பேரும் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னா இதான் டெமோக்ரடைசேஷன், சோசியலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி. சோ அதனால கண்டிப்பா இது வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து தடுக்க முடியும் இப்போதைக்கு. அதனால தான் இந்த கோர்ட்டோட இது வந்து நான் ரொம்ப வெல்கமிங்கா பாக்குறேன். ஏன்னா இத மனசுல வச்சுதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இதை தடுத்துறாங்கன்னு சொல்ல வேற வழியில வந்துட்டே இருக்கும். இது எப்படியாச்சும் பூந்து இந்த டெக்னாலஜி வந்துட்டே இருக்கும். அது கோர்ட் மூலியமா அதை வந்து நான் தடுக்கிறதை விட ரெகுலேட் பண்றது அப்படிங்கிறது, ரெகுலேட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வி ஆர் நாட் பிளாக்கிங் இட், வி ஆர் ட்ரைங் டு ரெகுலேட் இட், மீனிங் தட் அதை வந்து நம்ம வந்து ஒரு வகையில நேர்மைப்படுத்தி துரிதப்படுத்தி எங்க போய் பணம் சேரணுமோ எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்ணணுமோ அதுக்கான முறைமை அறிவிக்கிறோம். ஸோ முறைமை அப்படின்னு வச்சுக்கலாம் ரெகுலேஷன் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அதனால அது நல்ல ஒரு கருத்தா தான் தோணுது. கோர்ட் நல்ல டிசிஷன் தான் பண்ணியிருக்காங்க அதை பத்தி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நன்றி. நன்றி நன்றி. ரவி சொன்ன பல கருத்துக்கள் சுவாரஸ்யமா இருந்தது. சுனோ ஏஐ பத்தி சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் இசையை எப்படி மேம்படுத்துது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரவி வந்து வேலியன் 2 ரெடி பண்ணுங்க. வேலியன் 2 15 நிமிடத்தில் வேலியன் 2 உருவாக்குவது எப்படி? அது ஒரு இன்சல்ட். அதாவது எல்எல்எம்முக்கும் பெரிய எல்எல்எம் இசைஞானி, அதாவது அவர் அதாவது அப்படிதான் நான் நினைப்பேன். அதாவது கம்பேர்லாம் பண்ணக்கூடாதுன்னு திட்டுவாங்க, அப்படி சொல்ல வரல நான். எல்எல்எம் வந்து ஒரு அபாரமான இசை தொகுப்பு. அது அதாவது எல்எல்எம் எல்லாமே தொகுப்பு தான், வகுப்பு தொகுத்து வச்சிருக்கு எல்லாத்தையும். அவர் அப்ப எப்படி பண்ணியிருந்தால் இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியும் ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராம்ப்ட் பண்ண உடனே ஆன்சர் வருது அவருக்கும். அது அப்படி சொல்லுவேன். அதனால இல்ல சுஜாதா பத்தி பேசுறப்போ அது பேசி வந்தோம் இல்லைங்களா. நம்ம வந்து சுஜாதா இளையராஜாவோட 10,000 பாடி சாங்ஸ், அது 20 எனக்கு சரியா நம்பர் தெரியல, பட் அவர் 30 வருஷமா செய்த பாடி ஆஃப் ஒர்க் எடுத்து நீங்க கொடுத்து இளையராஜா மாதிரி பாட்டு உருவாக்குன்னு சொல்ல முடியும். இன்னொரு இளையராஜா உருவாக்க முடியுமானா இன்னைக்கு அதுக்கிட்ட கேப்பபிலிட்டி இல்லை. இன்னோட நேரோ ஏ அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற ஏஏ வந்து நேரோ ஏ. நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பத்தி பேசவே இல்லை. ஏஎஸ்ஐ இருக்கு, அது அடுத்து நான் அதுல ஒரு குறிப்பிட இருக்கேன், அதை பத்தி நான் பேச இருக்கேன். இது பத்தி எனக்கு சில வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு, நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு இதுக்கு முடிவா சில எண்ணங்கள் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் பல்வேறு அறிவிப்புகள் இருந்தன. அதாவது இன்னைக்கே நான் போன வாரம்னு பார்த்தபோது எனக்கு ரொம்ப கவர்ந்த இன்னொரு அறிவிப்பு, ஒரு சாதாரணரா அப்ப டிக்டாக்க வந்து பர்ப்ளெக்சிட்டி வாங்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அது வந்துட்டு டிக்டாக்க வந்துட்டு தடை செய்யணும். இந்தியால டிக்டாக் தடை செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால தடை செய்யணும் அப்படின்னு ரொம்ப காலமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு சீனாவோட ஆக்கிரமிப்புல இருக்கிறதுனால. அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நேரம் நம்மளோட தாண்டிட்டோம். ஜெமினி 2.5 அதுவும் ஒரு முக்கியமான தாவல். அதிரடியா இறங்கி இருக்கு புத்தம் புதுசாக. அதை பத்தியும் பேசலாம்னு நினைத்தோம். அநேகமா நாளைக்கே 2.6 வெளியிட்டாங்கன்னா நம்ம அப்போ போயிடலாம். 2.5 நம்ம தொகுத்துடலாம். இது எல்லாத்தையும் விட நான் முடிவா பார்க்கும்போது ஒரு எண்ணம் வந்து செய்தி முக்கியமா நான் பார்த்தது சென்ற வாரத்துல வந்ததுல வந்துட்டு உங்களை மாதிரி நிபுணர்கள், என்ன மாதிரி பயனர்கள் இல்ல, 76% பேர், அதாவது கிட்டத்தட்ட 3/4% மேல, 4ல் 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐல போடுற பணம் எல்லாம் குப்பை தண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம பெருசுங்கெல்லாம் சேர்ந்து சிறுசுங்க ஏதாவது பண்ணா ஜீன்ஸ் படத்துல வர பாட்டு மாதிரியா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை? நீங்க படித்தீர்களா தினேஷ்? நான் சொல்றேன். ரவி நீங்களே ஆட் பண்ணுங்க அப்புறம். பட் இது வந்து ஏஐயோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா 1950ஸ்ல இருந்து நம்ம ஏஐ டூரிங்ல இருந்து எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாலே ஏஐயோட வகைமைகள் இருந்துட்டு இருக்கு. பட் டூரிங் 1950ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏஐல வந்துட்டு பயங்கரமான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டே இருந்துச்சு. அது வந்து ஏஐயோட கோல்டன் பீரியட் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் யூகேல இருக்கிற ஒரு ரிசர்ச் ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா ஏஐல வந்து இவ்வளவு பணம் போடுறீங்க, ஆனா அதுல வர்ற பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1980s லேட் 1980ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் உருவாக்கி ஏஐல இன்னைக்கு உருவாது. 1980ஸ்ல வந்து
ஏஐல உருவாறது எல்லாமே அவ்வளவுக்கு ஒன்றும் உபயோகமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏஐல கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா காஸ்பரோட அந்த டீப் ப்ளூ மிஷினோட நடந்த போட்டி வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஏஐக்கு அதுக்கு முன்னால கொடுத்த ஃபண்டிங் வெகுவா குறைஞ்சு போய் அந்த கம்பெனிஸ் எல்லாம் நிறைய திவாலாகி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎம் தான் அந்த கையில எடுத்து திருப்பி டீப் ப்ளூ வந்துச்சு. திருப்பி அப்புறம் செகண்ட் கோல்டன் ஏஜ்னு வந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கோல்டன் ஏஜ்னு நினைக்கிறேன். இதுல என்ன பிரச்சனைனா நிறைய விஞ்ஞானிகள் நிறைய நிபுணர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆயிட்டு அது ஏஐனால பண்ண முடியாதையும் ஏஐனால பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இப்போ நான் தான் சொன்னேன். இப்போ அதுதான் மேபி ரவி இதை பத்தி விளக்கலாம்னு விளக்கலாம். பட் என்ன பொறுத்தளவு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏஐ வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது நேரோ ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் தான். நேரோ ஏஐனா என்னன்னா ஒரு 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 குறுகிய வகையில தான் ஏஐனால இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்க சாட் ஜிபிடி ஆகட்டும் இது பண்ணாலும் வந்துட்டு அதனால சிந்திக்க முடியுமோடைய உணர்ச்சிகளை பண்ண முடியாது. அதனால வந்து ஹியூமன் மாதிரி பண்ண முடியாது. நான் வேற வழி பல வகையில சொல்லிட்டு இருந்தது. இன்னொரு சுஜாதாவை கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு இளையராஜாவை கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு ஸ்கார்சிஸை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன காரணம்னா இதோட மாதிரிகளை எடுத்து அதை போல இதுக்கான ரிப்ளிகேட் பண்ண முடியும். இந்த ஏஐனால ரிப்ளிகேட் பண்ணி இன்னைக்கு இருக்க நேர ஏஐனால ரிப்ளிகேட் பண்ண இன்னொரு புது ஸ்கார்சிஸியை கிரியேட் பண்ற அளவுக்கு அது டெக்னாலஜி இல்ல. அந்த டெக்னாலஜி என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சோ அதுதான் முக்கியமான விஷயம். சோ அது அதனாலதான் வந்து அதை பத்தி வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹைப் கிரியேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இப்ப அந்த நம்ம ஜெனரல் ஏஐக்கு போயிட்டோமே அப்படின்னு நினைச்சிருக்கோம். அது அடுத்த லெவலான ப்ராடர் ஏஐக்கு போயிட்டோமோ நினைக்கிறோம். அது இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை. இன்னும் வந்துட்டு நேரோ ஏஐலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். சோ அதனாலதான் இது ஹைப்னு நினைக்கிறாங்க. சோ அதனால நிறைய பேர் அதை பத்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவ்வளவு பணம் போடுறோமே இதுக்கான எஃபர்ட் போடுறோம், இந்த எஃபர்ட்டுக்கான கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. சோ அதுக்கான என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. சோ இப்ப நிறைய பேர் அதை மெஷர் பண்ணி ஆரம்பிக்கிற பார்த்துட்டு நம்ம இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு நம்மளால போக முடியல அப்படின்னு தான் ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. சோ அதனாலதான் கொஞ்சம் இப்போ வந்து இவ்வளவு பணம் போடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ரவி நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. ஐ திங்க் ப்ராபபிலி யூ ஹேவ் சம் அடிஷனல் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆன் திஸ். அதில் 2 விஷயம் நான் அதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. 1950ல் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஏஐ வந்துடுச்சு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதுக்காக தான் கம்ப்யூட்டரே உருவாக்கினார் டூரிங். அதனால நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். நிறைய பேருக்கு அந்த அந்த தகவல் செய்தி வரலாற்று தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொன்னது அற்புதமான செய்தி. அது என்ன அது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏஐ வின்டர், அதாவது திடீர்னு ஒரு உத்வேகம் வந்து பணத்தை போட்டு செலவு பண்ணுவாங்க. அப்புறம் ஐய இது இன்னும் இவ்வளோ பணம் போட்டு ஒன்றும் வரலையே குப்பை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அது 50ஸ்ல நடந்தது. இப்போ ஃப்ராங்க் ரோசன் பிளாட்ங்கிறவர் இருந்தபோது 70ஸ்ல மறுபடியும் நடந்தது, 80ஸ்ல மறுபடியும் நடந்தது. ஆனால் இந்த முறை வித்தியாசம் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த முறை என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் அளவுக்கு ஏஐ வந்து திடீர்னு 2010-12க்கு அப்புறம் புகைப்படங்களை அடையாளம் காணுவது, ஸ்பீச் ரெக்கக்னிஷன் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ ஏஐ பண்ணாங்களோ அப்போ அதுக்கான வருமான திரள் வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில உதாரணங்கள்லாம் காமிப்பேன். கோடிங்லாம் கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸை வந்து 4-5 வரிகளில் கேட்டு ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷன்ஸை ஒரு அறிவாளியால் நம்ம ஒரு அறிவாளியான ப்ரோக்ராமரால் பண்ண முடியாத கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். ரொம்ப ப்ரோவோக்கிங்காக கூட சொல்லுவேன். அடுத்த இளையராஜாவை உருவாக்குது, ஏஐ உருவாக்கிடும். இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கான கேப்பபிலிட்டி இப்போவே இருக்கு. ஏன்னா இளையராஜா வந்து அதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் போல் டியூன் போட்டு அவர் மொட்சார்ட் போல் இசையமைத்தார். அப்போ அவர் இளையராஜாவாக மாறுகிறார். அவருடைய அம்மா மாதிரி உள்ள கிராமத்து இதையும் சேர்க்கிறார். இப்படி 3-4 விஷயங்கள் ஓவர்லே பண்ணும்போது தான் அங்கே ஒரு புதுமை உருவாகுது. ரொம்ப புதுமை உருவாகுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைமுறையில் உருவாகிற பெருங்கலைஞனும் ஒரு 3-4 பேரோட ரா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் 20-30 பேரோட ரா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் 200-300 பேரோட ரா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணும்போது ஒன்று பண்ண ஆரம்பிக்கும் போதே அவன் இன்னொரு துறையில் போய் அங்கேருந்து போகும்போது அவன் புதுமை ஒன்று உருவாகுதுங்க தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. அதனால இப்போ நான் உதாரணங்கள் காமிக்கிறேன். என்னோட பெருமைக்காக நான் சொல்ல வரல. என்னையே ஆச்சரியப்படுத்திய நான் வந்து ஒரு 4 லைனை டியூன் போட்டுட்டு இப்படி பாடுன்னு சொன்னால் அதே லைனை பொறுமையாக பாடிட்டு அதுக்கு சரணத்துக்கு வந்து பொருத்தமாக அது இசையமைக்கிறது. அது என்னால் நம்ப கூட முடியவில்லை. அதாவது என்னோட சில கிரியேஷன்ஸை பார்க்கும்போது ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா காரைபுரன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் பாட்டை பாடி வரிகளை எழுதி டியூனும் போட்டு பாடியும் விடுவேன். பாடினதுக்கப்புறம் அது சரணத்துக்கு சில சமயம் வரிகள் எழுதிட்டு இப்போ டியூன் போடாமல் இருந்தால் கரெக்டாக அதே ராகத்தில் அதே இதில் அதுக்கு புதுமையாக வேற மாற்றி கொடுக்கும். அப்படிங்கும்போது பார்க்கும்போது அடுத்த இளையராஜா அது வந்து அது இருக்கட்டும்.
இது ஒன்று. ஸோ இப்போ இந்த இவங்களோட மெயின் அந்த நிபுணர்கள் சொல்கிற பெரிய நான் டயத்தை ஒருங்கி போயிட்டு இருக்கோம். மேபி 2 பார்ட்டாக கூட இதை வெளியிடலாம். ஏன்னா ஏஐ நிபுணர்கள் என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஐக்கும் ஏஜிஐக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறது செயற்கை அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஏஜிஐங்கிறது பொதுப்பட்ட அறிவு, அதாவது பொது அறிவு கிடையாது. பொது அறிவுங்கிறது ஜென்ரல் நாலேஜ், அது இன்டர்நெட்லேயே இருக்கு. பொதுப்பட்ட அறிவுனா அப்படின்னு ஒன்று, அதை விளக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரான்சுவா ஷோலேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த கெராஸ் எழுதினவர். அவர் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். அதுக்கு பேர் ஆர்க் ஏஜிஐன்னு பேர், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் கார்பஸ். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யோ நீங்கள் பண்ணுற எல்எல்எம்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே கிடையாதுயா, நீ கோடி கணக்கில் எக்ஸாம்பிள் கொடுக்குற, நீ அதில் எது நீ கேட்க போறியோ அதுக்கான எக்ஸாம்பிள் இல்லைங்க இருக்கு, அது எடுத்து இன்டர்போலேட் பண்ணுது அப்படின்னாரு. இது வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்போ உன்னுடைய ஏஐ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை படிச்சதுக்கப்புறம் இன்னொன்று கேள்வி கேட்டால் பதில் சொல்லுதோ, அப்போ வந்து அது ஏஐ அது மனப்பாடம் தான் பண்ணிட்டு இருக்குது, பண்ணிட்டு ஜென்ரலைஸ் பண்ணுது, இன்டர்போலேட் பண்ணுறதுனால அந்த ஜென்ரலைசேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாரு, பயங்கர இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆர்க் ஏஜிஐன்னு ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று உருவாக்கி மனிதர்களால் மிக எளிமையாக செய்யக்கூடிய விஷயம், ஆனால் இப்போதைய எல்எல்எம்மால செய்ய முடியவில்லை அப்படின்னு காமிக்கிறதுக்குன்னே ஒரு 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 பசில் மாதிரி ஒன்று, அதை பற்றி தனியாக நம்ம ஒரு செஷன் போடணும். அதை போட்டு காமிச்சாரு. போட்டு காமிச்ச உடனே 5 வருஷத்துக்கு எந்த எல்எல்எம்மாலையும் ஜிபிடி 4o உள்பட எந்த எந்த இதால அதை சால்வ் பண்ண முடியல. ஆனால் O3 வந்து டிசம்பரில் அதை சால்வ் பண்ணிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, AGI 2ன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக போன வாரத்தின் மிக அற்புதமான ரிலீஸ்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா அதை மறுபடியும் இந்த இப்போ O2 O3 எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே 1% 2% கூட வர முடியல. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனை பொறுத்தவரை 3 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் அதுலேருந்தே கற்றுக்கிட்டு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டுருவான். 300 எக்ஸாம்பிள், 3000 எக்ஸாம்பிள், 30,000 எக்ஸாம்பிள் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அறிவாற்றல் என்பது, இன்டெலிஜென்ஸ் என்பது பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதல்ல, அவற்றை பயன்படுத்தி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதும் அல்ல. ஒரு புது திறமையை வேகமாக கற்றுக்கொள்ளும் திறனே இன்டெலிஜென்ஸ்னு அவர் புது டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அதுதான் ஏஜிஐன்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம எடுத்து பேசுவோம். பட் ஆனால் அதை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. கண்டிப்பா நீங்க பேசினப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் மாதிரி ஆயிட்டோம். அதே கதை தான், அதே ஸ்கிரிப்ட் தான், ஆனா வித்தியாசமா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி குளிர்காலம், கோல்டன் ஏஜ் அப்படி சொல்லி மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இப்போ இசையமைப்பாளர்களும் நீங்க அதை தட்டி தீர்த்துட்டீங்க. இப்ப வந்து அடுத்தது கூடிய சீக்கிரம் வந்துட்டு இசையமைப்பாளர்கள் இல்லாம ஏஐ இசையிலோட அடுத்த படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அது வந்துருச்சுன்னா நீங்க ஏற்கனவே கொஞ்சம் லைட்டா பயமுறுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஏற்கனவே இருக்கிற மியூசிக் எல்லாம் வாங்கி இப்ப பட்டி டிங்கரிங் பத்தி ஒட்டி இது 2 தளத்துல இயங்கும். அதாவது இசையமைப்பாளருடன் மல்லு கட்ட முடியாத இயக்குனர்கள் இல்ல பொதுமக்கள் உடனடியாக நல்ல இசையை உருவாக்கி தனக்குத்தானே எழுதி கொள்வது, இல்லை தன் குழந்தைக்கு ஒரு பர்த்டே மியூசிக் போடுறது, ஸோ நானே லிரிக் எழுதி போடுறது. கவிஞர்கள், இசையமைப்பாளருக்கு பணம் கொடுக்க முடியாத கவிஞர்கள் பாடல்களை உருவாக்குவதற்கான டெமோக்ரட்டைசேஷன், நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உயர் திறமை உள்ள இசையமைப்பாளர்கள் இப்போ எப்படி ஒரு சிந்தசைசர் கொடுத்த உடனே ஒரு ரஹ்மான் வந்து ஸ்டூடியோக்குள்ளேயே உட்காந்து 70 பேரை உட்காந்து வச்சு பண்ணாமல் ஒரு முதல் கோர்வையே தானாகவே பண்ண முடிஞ்சதோ, இந்த ஒரு எபிலிட்டி தான் வந்து இது கொடுக்குது. அதாவது சூப்பர் கோடர்ஸ் அவங்க தான் வந்து ரொம்ப பயன்படுவாங்க கோடிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன ஆப்பை பில்ட் பண்ணினா மக்கள்கிட்ட அதுக்கு வரும், அது பயன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான். அப்படிங்கும்போது நல்ல இசையமைப்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன். பட் இது இப்படிதான் நம்ம இந்த டெக்னாலஜி முன்னேற வரைக்கும் நல்லா இருக்கும். பாலாஜி பிரச்சனையா போச்சு. இன்னொரு half an hour பேசணும்னா இன்னொரு 5 டெக்னாலஜி பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் சொல்லுவோம் ஃபுல்லா நம்ம தான் பேசிட்டு இருப்போம். 2 பாட்டு கூட போடலாம் நம்ம. எனக்கு அதாவது நான் வந்து எப்பவுமே வல்லுநர்களோட பேச்சை உன்னிப்பா கவனிக்கிறவன். நம்ம பல்வேறு பாட்காஸ்ட் ஒளிப்பதிவுகள் நமக்கு கேட்டுட்டு இருக்கோம். அதுல கேட்கிற ஒரு பாட்காஸ்ட்ல ஒருத்தர் அமித் வர்மான்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு சாதாரணமா 5.5 மணி நேரம் அவரோட பாட்காஸ்ட். அதாவது அவங்க வந்துட்டு
முக்கியமான 2 பேர் தான் பேசுவாங்க. சமீபத்துல கேஎம்ங்கிற இந்தியா டெவலப்மெண்ட் பத்தின ஒரு பாட்காஸ்ட்ல 5.5 மணி நேரம் அவங்க பேசுறாங்க. இந்தியாவோட டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியும்னு. அந்த மாதிரி அதுக்கு கோடிக்கணக்கான வியூவர்ஸ். நான் எதுவுமே மேக்கப் பண்ணல. நீங்களே போய் பார்க்கலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, மக்கள் பார்க்க ரெடி, கேட்க ரெடி. நம்ம வந்துட்டு நேர்மையாவும், ஆழமாவும், உண்மையாவும் பேசினா அதை பார்க்கறதுக்கு நிச்சயமா பார்வையாளர்கள் தயார் தான். இதெல்லாம் சொன்ன உடனே நேர்மை, உண்மைன்னு சொன்ன உடனே கடைசியா முடிக்கும்போது நம்ம என்னதான் கற்பனையா பண்ணாலும் முடிக்கும்போது ஏஐ கொஞ்சம் தலையில குட்டணும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நான் படிச்சேன் சென்ற வாரம். நார்வே நாட்டுல ஒரு அப்பா வந்துட்டு அவரோட குழந்தைய கொன்னுட்டார் அப்படின்னு சிறப்பா சொல்லியிருக்கு சாட் ஜிபிடி. அவர் வழக்கு தொடுத்துட்டார். இந்த செய்தியோட நம்ம பெருமிதங்களை சொன்னோம், சாத்தியங்களை சொன்னோம். இந்த செய்தியை சுருக்கமா சொல்லி உங்களோட பார்வையை முன்வைக்க முடியுமா தினேஷ்? கண்டிப்பா. சோ இது வந்து என்ன டெக்னாலஜி வர்றப்ப வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, தடைகள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது மாதிரி வந்து அதுக்கான எதிர்ப்புகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லாவோட ஃபர்ஸ்ட் மாடல் கார் வந்தப்போ வந்துட்டு கலிபோர்னியால எங்கோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து டெஸ்லா போய் மோதிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வென்மோ, இப்போ தானியங்கி கார்கள், டாக்ஸிஸ் வந்தப்போ அது அது யாரு மேலேயே போய் இடிச்சிருச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட்ஸ் நாட் த நார்ம், இட்ஸ் எக்ஸெப்ஷன். இது வந்து சிலருக்கு நடக்கலாம். நீங்க சாட் ஜிபிடி அப்போ வந்து எந்த நிலையில் இருந்துச்சுன்னு தெரியாது, அது மாதிரி நடக்கலாம். பட் இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் முதல் சொன்ன அந்த ரெகுலேஷன்ஸ், ரைட், முறைமை, ரெகுலேட் பண்ணணும். சாட் ஜிபிடி சொல்ற எல்லா விஷயத்தையும் 100% உண்மைன்னு சொல்லி அதை ஏத்துக்க வேண்டிய தேவையில்லை. அதை வந்து எப்படி முறைப்படுத்தணும், அதுல எப்படி எல்லாம் நம்ம வந்து அதை இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம ஜூரி சிஸ்டம் எடுத்துக்கோங்க. 9 ஜூரிஸ் இருக்காங்க, 12 ஜூரிஸ் இருக்காங்க, 3 சில பேர் 3 ஜூரிஸ் இருப்பாங்க. ஏன் அவ்வளவு பேர் மல்டிபிள் பேர், எதுக்கு இவ்வளவு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜூரர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரான தவிர இன்னொருத்தர் கிட்ட நம்ம கிராஸ் செக் வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதுல ஒரு கான்சென்சஸ் கிடைக்குது இல்லையா? சோ இதுதான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அப்படின்னு போகிறப்போ வந்து இந்த கான்சென்சஸ் மெக்கானிசம்ஸ் வரும். அந்த கான்சென்சஸ்ல வந்துட்டு பல தரவுகளை எடுத்து அந்த பல தரவுக்கான தீர்ப்புகளை ஒன்று கூட்டி அது எது சரியா அதை எடுத்துக்க முடியும். நம்ம பாட்டுக்கு ஒரு மாடலை மாத்திரம் டிபேட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வர முடியும். இது வந்து எகைன் நான் பாக்குற லெவல்ல வந்து இது வந்து ஒரு இனிஷியல் ஜர்க் ஆஃப் ரியாக்ஷன் தான், நீ ஜர்க் ரியாக்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதை அவர் ஏதோ யூஸ் பண்ண பார்த்திருக்காரு, அதுல அவர் கேட்டிருக்காரு, அப்படி சொல்லி கூடாதுன்னா அது வந்து இது வந்து ஆராய்ச்சிக்கான தரவா போயிடும். இதை வந்து சாட் ஜிபிடி எடுத்து ஏன் இப்படி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சோ ஒவ்வொரு தவறு நடக்கும் போதும் ஒரு ஆராய்ச்சியாளரும் ஒரு டெக்னீஷியனும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த தவறு வந்து அவர்கள் வரப்பிரசாதம் நினைப்பாங்க. இந்த மாதிரி தவறுகளை எடுத்துக்கொண்டு அதை போய் ரீஃபீட் பண்ணி அதை ரீப்ளே பண்ணி அதை எப்படி தடுக்கணும்னு பார்க்க முடியும். சோ அப்படிதான் பார்க்க முடியும். பட் அந்த தகப்பனாருக்கு வந்து அது எப்படிப்பட்ட மன உளைச்சல் கொடுத்துக்கணும், அதை வந்து நான் வந்து கம்மியா சொல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு மன உளைச்சல் வந்திருக்கும். பட் அதெல்லாம் மேக்சிமம் இது மாதிரி ஒரு தரவை மாத்திரம் எடுத்துட்டு சாட் ஜிபிடி சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இப்ப சொல்லுவாங்க, யாராச்சும் நான் வந்து என்னோட டயட்டை மாத்திக்கிட்டேன், ஏன் நான் வாட்ஸ்அப்ல யாராச்சும் செய்தி அனுப்பிச்சாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடியே சொல்லிச்சு அப்படிம்பாங்க. இப்ப அது மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சாட் ஜிபிடி சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க கூடாது. அதுல இருந்து நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அது இன்னைக்கு சம்டைம் அது மாத்திட்டு சாட் ஜிபிடி உங்ககிட்ட என்ன ஃபீட் பண்ணி அதை தான் சொல்லிட முடியும். ஸோ அதனால நம்ம முறைமையா ரெகுலேட் பண்ணி எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம முக்கியமா பார்த்துக்கணும். ரவி, நீங்க சொல்லுங்க. அதில் ரொம்ப அற்புதமாக சரியாக சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு நுணுக்கத்தை மட்டும் இதில், நுணுக்கம் இல்லை, வேறு சிந்தனை ஒன்று. இதே நீங்கள் சொன்னதே வேறு தான் சொல்கிறேன். சாட் ஜிபிடி 3.5 நிறைய ஹாலுசினேட் பண்ணிட்டு இருந்தது. கரெக்ட். அப்புறம் 4ல் ரொம்ப அது ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த திங்கிங் மாடலோட அடித்தளமே வந்து ஹாலுசினேஷன்ஸ் எப்படி என சொல்லி பார்த்து தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளு. அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் எப்படி செய்ய போகிறேன்னு அது தனக்கு தானே பட்டியலிட்டு கொள்ளுது. அதுக்கப்புறம் அதை செஞ்சு பார்த்துட்டு சரிதானான்னு மறுபடியும் செக் பண்ணுது. இதை அவங்க ப்ரோக்ராமிங்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதாவது ட்ரைனிங் மெட்டீரியல்லே வந்து இப்படி பதில் சொல்வதையே அதை பழக்கி இப்போ இந்த திங்கிங் அதனால் அதற்கான பலன் இப்போ வந்து 4.5லாம் யூஸ் பண்ணினோம்னா, இல்லை 4o O3 மினின்னு சாட் ஜிபிடியோட டாப் மோஸ்ட் மாடல்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி கிராக் 3யும் வந்து அந்த லெவலில் இருக்குது. இதில் ஹாலுசினேஷன்ஸ் நான் பார்க்குறதே இல்லை. நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறேன். இதுவரைக்கும் நான் ஹாலுசினேஷன் பார்த்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிருக்கும். ஓ வாவ்.
நான் அது சும்மா சொல்றேன். ஒரு லேட்டஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். திருக்குறளை வந்துட்டு நான் வேணும்னு சும்மா ஃபோர்ஸ் பண்ணி சில கேள்வி திருக்குறளோட நம்பரை மாத்தி கொடுத்தலாம் அதுக்கிட்ட கேட்டேன். ஹலூசினேஷன்ஸ் இருக்கு. பட் நான் நீங்க சொன்ன மாதிரி நான் 3.4 யூஸ் பண்ணல. இது ஜெமினில இருந்துச்சு. ஜெமினில நீங்க அதுவே டீப் ரிசர்ச் யூஸ் பண்ணீங்கன்னா ஹலூசினேஷன் கண்டிப்பா கம்மி பண்ணுது. கிராக்லயும் அதே மாதிரி கம்மி பண்ணுது. பட் ஆனா இது மாதிரி மக்களுக்கு தெரியாது இல்லையா, எந்த சாட் ஜிபிடி வெர்ஷன் யூஸ் பண்ணு கூட தெரியாது. அது எடுத்துட்டு ஜிபிடியே சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது 2 முக்கியமான விஷயம். சாட் ஜிபிடிக்கு எப்படி கத்துக் கொடுக்குறோமோ, அதே மாதிரி மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறது தான் இப்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதாவது எந்த ஏஐயோடைய பதில்களை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல எவ்வளவு தூரம் நம்பலாம் அப்படிங்கிறத பத்தின அறிவுரைகள் எதுவுமே அதுல இப்ப நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்ணை கொஞ்சம் திறக்கும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியம். அது ஏஐ எந்த இடத்துல பயன்படுத்தணும், அது அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, எபிலிட்டிஸ் என்ன, கடைசி கண்ட்ரோல் நம்ம எப்படி வச்சுக்கிறது, அல்லது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி இது. அடுத்த தலைமுறை இதை கற்றுக்கொண்டு வருவார்களா? இதில் வருவதற்கு முன்னாலேயே தடம் புரண்டு ஓடுவார்கள்ன்னு சொல்ல பயமா இருக்கு. தெரியல நமக்கு. ஆனா நம்ம நினைச்சு பார்க்கும்போது, அவங்க கற்றுக்கொண்டு தான் வளருவாங்க. ஏன்னா அவங்க வளரும்போதே இந்த சேலஞ்ச் நீங்க சொல்ற மாரி ஒவ்வொரு விபத்தும் ஒரு அந்த விபத்திற்கு உள்ளானவர்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக இருந்தால் கூட, அந்த காரை செய்பவர்களுக்கு அது ஒரு டேட்டா பாயிண்ட்டா கிடைச்சிடுது இல்லையா? அப்படி பண்ணி ஒரு 4 ஒரு 5 வருடங்களுக்குள் இந்த ஹலுசினேஷன்ங்கிற வார்த்தையும் சரியான இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்ல விஷயம் சொன்னீங்க. கமிட்டின்னு சொல்லுவாங்க. எல்எல்எம் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வியை ஒரு எல்எல்எம்மிடம் கேட்டு உடனே பயன்படுத்தாதே. அதை 2 எல்எல்எம்க்கு கேட்டு, அது 2க்கும் உள்ள ஆ 2யும் சரி செய்வது. இப்போ இந்த மாடலே இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேத்திக்கு ஒரு சைனால ஒரு கம்பெனில இது பண்ணியிருக்காங்க. ஆ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அது ஒரு டிபேட் பண்ணுது. ஒரு 3 மாடல் அதுக்குள்ளேயே 3 தடவை வேற மாதிரி வச்சு ஜெனரேட் பண்ணி டிபேட் பண்ணி தனக்குத்தானே சீர்திருத்தம் பண்ணி கடைசியில பண்ணி ஆரம்பிக்கும் போது அதை சாட் ஜிபிடி 4 ஓட தகராறு பண்ண விட்டுருக்காங்க. முதல்ல டிபேட் பண்ண விட்டுருக்காங்க. அது முதல்ல தகராறு இல்ல, டிபேட் விவாதம் பண்ண விட்டுருக்காங்க. விவாதம். ஒரு 4.0 முதல்ல பண்ணும்போது அது 5% தான் விவாதங்களில் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் தன்னைத்தானே இப்படி திருத்திக் கொண்டு அந்த முடிவில் 95% அது 4ஓட வெற்றி பெற்று விட்டது. அப்ப எப்படி விவாதம் பண்ணுவது என்பதை கற்றுக்கொண்டு விட்டது. அது காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. அது தான் சொல்லுவது சரியா இருக்கான்னு சரிபார்க்கும் திறமை. அதான் இப்போ அதுக்கு குடுத்திருக்காங்க. திங்கிங், ரீசனிங் எல்எல்எம்ஸ்ல சரிபார்க்கும் திறமையும் வந்துவிட்டது. வெப்பை படிக்கும் திறமையும் வந்துவிட்டது. மல்டி மோடல் பலவித பொறிகள், உணர்வுகளை ஒன்று சேர்த்து அது எல்லாமே கொலாபரேஷன் தானே. அதனால அடுத்த தலைமுறைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நான் சொல்றது அடுத்த மாசம் ரிலீஸ் ஆற எல்எல்எம். தலைமுறை இப்படிங்கிறது வாரம் வாரம் ஆயிருச்சு. அப்படி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் மாறிடுறாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் இன்னும் வளர்ந்துரும். நாளைக்கு அதான் வளருது. அதனால அடுத்த தலைமுறை எல்எல்எம் 3 மாசத்துல வருதுன்னு வச்சுப்போம். அதுல நம்ம ரொம்ப வித்தியாசமான இப்ப எனக்கே நான் நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன். சில என்னுடைய உரையாடல் உதாரணங்களை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஒரு தனி செஷன்ல அத கூட நம்ம பார்க்கலாம். சில சமயம் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அந்த ஓவரால் கான்டெக்ஸ்ட்ல இருக்க அந்த கேள்வி கூட நான் போமாட்டேன். ரொம்ப நிதானமா அத நோக்கி போவேன். அது அந்த கேள்வியோட அந்த கான்டெக்ஸ்ட்ட வச்சுட்டு, இது நீ கேட்கிற பாத்தியா? இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இது நான் சொல்லவே இல்லையே அப்படின்னா, இல்ல நீ ஆரம்பத்துல இத மென்ஷன் பண்ணேல்ல. அப்போ உனக்கு இந்த உள்ளுணர்வுல இது உனக்கு அப்படின்னு நேத்து ஒரு கான்வர்சேஷன் பார்த்தேன். அரண்டு போயிட்டேன். அதாவது அது என்ன ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எல்எல்எம்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படித்திருக்கின்றன. அதில் பெரும்பாலானவற்றை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றன. இத சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கும் நெறைய பேருக்கு. ஆனா உண்மதான். நெறைய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம, நம்ம சொல்ற ஒரு 30 நிமிஷம் பேசினோம்னா, ஆரம்பத்துல 30 நிமிஷத்துக்கு பேசினது நம்ம மறந்திருக்கோம். அப்ப 3 நிமிஷம் பேசினதோ, இல்ல ஒரு 2 நிமிஷம் பேசினதோ நம்ம அட்டென்ஷன்ல இருக்கும். இதோட அட்டென்ஷன்ல கிட்டத்தட்ட அந்த 30 நிமிஷம் பேசின மொத்த வார்த்தைகளும் இதுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கு ஆழமா போய் இவன் ஏன் இத சொல்றான் அப்படிங்கிறத உணரக்கூடிய கணக்கீடு தான். இதெல்லாம் உயிரினங்கள் கிடையாது. கணக்கீடுகள் தான். அந்த கணக்கீடுகள் வெக்டார்ஸ்க்குள்ள இது எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம பார்க்க ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இன்னொரு 3 மாசத்துல நமக்குள் வரக்கூடிய எல்எல்எம்ஸ்லாம் எல்எல்எம்னு கூட இதெல்லாம் ஏஐ சிஸ்டம்ஸ். இது எல்எல்எம் மட்டும் கிடையாது. மொழி மாதிரிகள் மட்டுமல்ல. இது முழு அறிவு மாதிரிகள். அதனால இது நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறோம். கண்டிப்பா, கண்டிப்பா.
மிக்க நன்றி இருவருக்கும். நம்ம தொடர்ந்து இத எப்பெல்லாம் முடியுதோ, எப்பெல்லாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பார்ப்போம். இல்ல குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம அதை பயனர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த மாதிரி அறிமுகம் செய்வது அவங்களுக்கு மிக முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மிக சாத்தியப்படுத்திய தினேஷ் மற்றும் ரவி இருவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல பல. அவர்கள் தான் இந்த செய்திகளை ஃபர்ஸ்ட் பகிர்ந்துட்டாங்க எங்கூட. அதுக்கப்புறமா இவர் நடுவுல ரவி சொன்ன மாதிரி தானாவே அது என்னவோ பேசுதுங்கிற மாதிரி சமயத்துல அவங்களே பல்வேறு கருத்தாக்கங்களை கொடுத்தாங்க. இருவருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இதுல எதுவுமே சாத்தியமாகாது. தொடர்ந்து கற்போம். நன்றி பாலா. நன்றி ரவி. நன்றி. நமஸ்காரம்.